பதுசேர் இவர்களை பார்த்துட்டு விரியன் பாம்பு குட்டிகளை, விஷ பாம்புகளை, பாம்புகள் குட்டிகளை வருகிற கோபத்துக்கு ஆளாகாதிருங்கள் அப்படின்னு எச்சரித்தார், கடிந்து கொண்டார். இது நல்ல செய்தியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரியவன் இதுதான் நல்ல செய்தின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க குத்தப்பட்டு அவங்க மனம் திரும்பினாங்க. ஏய், நீ ஆசீர்வாதம் மறுப்பா, நீ வாலாக்காமல் தலையாவா, நீ கீழாமல் மேலாவா, இது ஆசீர்வாத செய்தியா, அது ஆசீர்வாத செய்தினா அதுதான் ஆசீர்வாத செய்தி. அந்த ஆசீர்வாத செய்தியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த வாலாக்காமல் தலையாக உடைய சத்தத்தை நீ கேட்கும் பொழுது நீ நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை சொந்து கொள்ளுவேன். ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் சபை கிடையாது, ப்ராப்ளம் நீ தான். இன்னைக்கு அனலைஸ் பண்ணு, இன்னைக்காவது மனம் திரும்பு, இன்னைக்காவது திருத்திக்கோ. நாம பேச வேண்டிய வார்த்தைகள் என்ன, கேட்க வேண்டிய வார்த்தைகள் என்ன, இதுதான். சபைக்கு வந்து நீ பார்க்க வேண்டியது மற்றவர்கள் என்ன பண்றாங்க அது கிடையாது உன்னுடைய வேலை. நான் பாட்டு பாடும்போது நான் கை தட்டுறேனா, நான் பாட்டு பாடுறேனா, நான் மனசார தேவனை கனப்படுத்துறேனா. அடுத்தது, இன்னைக்கு என்ன தேவ செய்தி ஆவியானவர் பேச போறாரு, அந்த தேவ செய்தியில நான் என்ன கற்றுக்கொள்ள போறேன், அந்த தேவ செய்தி எனக்கு என் குடும்பத்துக்கு எப்படி நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள போறேன், அந்த கவனம் மாத்திரம் தான் உனக்கு இருக்கணுமே தவிர, அதுக்காக தான் சபைக்கு வரணுமே தவிர, யாரு தூங்குறாங்க, யாரு செல்போன் நோண்டுறாங்க, யாரு அவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு கொடுத்து பேசுறாங்க, யாரு முடிய பூச்சி இழுக்கிறாங்க, யாரு குத்துறாங்க கொடாயிறாங்க, யாரு கொட்டா விடுறாங்க, அது உன்னுடைய வேலை கிடையாதுமா. நீ அதெல்லாம் கவனிச்சு அப்படின்னு சொன்னா தேவன் உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை, பேசுகிற காரியங்களை எல்லாமே இழந்து போயிடுவேன். ஆகாவா என்பது ஒரு சபை, தேவனுடைய சபை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நீ எதுக்காக வரணும்? உனக்காக வரணும், உன் கணவருக்காக வரணும், உன் பிள்ளைகளுக்காக வரணும், உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கையில, சாட்சியுள்ள வாழ்க்கையில தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியா இருந்து உன் நிமித்தம் அநேக குடும்பங்களுக்கு நீ ஆசீர்வாதமான பாத்திரமா இருந்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய மகிமை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்தி நீ நித்திய ஜீவனுக்கு சேரணும். அதுக்குதான் தேவனுடைய சபை. எனக்கு பிரியமான அல்ல, உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரருக்கோ பக்கத்தில் இருக்கிற சகோதரிக்கோ பிரியமாக கையை தட்டுறது, பிரியமாக பாட்டு பாடுறது கிடையாது. தேவனுக்கு பிரியமாக நீ மற்றவர்களுக்காக நீ சபைக்கு வருகிற ஒரு ஆளா நீ இருப்பேன்னு சொன்னா நீ ரொம்ப நாள் சபையில நிக்க முடியாது. காரணம் சபை கிடையாது, மற்ற சகோதரர்கள் பிரச்சனை கிடையாது, பிரச்சனை நீ தான். நீ ரட்சிக்கப்பட்ட சபை, உன்னை பலப்படுத்துகிற சபை, உனக்காக ஜெபிக்கிற சபை, உன்னை ஆசீர்வதிக்கிற சபை, உன்னை கட்டுகிற சபை, எப்படியாவது உன்னை எழுப்பணும் பிரயாசப்படுகிற சபை, உன்னை பிரகாசிக்க பண்ணணும்னு செய்யற சபை, உன்னை எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் பாத்திரமா, அபிஷேகம் பாத்திரமா உன்னை உருவாக்கணும் பிரயாசப்படுகிற சபையிலேயே உன்னால ஒழுங்கா நிலை நிற்க முடியல அப்படின்னு சொன்னா நீ பரலோகத்துக்கு போவ.